ஹைடா. டேய் மணி, டேய் ஏன்டா என்னடா ஸ்கூலுக்கு வரவங்க எங்கடா போயிட்ட? இவ்வளோ அக்கறையா நீ ஏன் கேட்குற? அது இல்லடா, நம்ம கிளாஸுக்கு மலருன்ற ஒரு பொண்ணுக்கு நியூ அட்மிஷன் ஆயிருக்குடா. பார்க்கலாம் அதிகம். தேங்க்யூ. நீ சொன்ன மலர் இவ்வளோ மாதிரி இருப்பாளா? டேய், நான் சொன்ன மலரே இவதான்டா. ஆமாடா, டேய் நான் நல்லாவே பார்க்கலடா. இருடா சரியா போய் பார்த்துறேன்டா. டேய் இவ்வளோ அவன் நம்ம கிளாஸ் தான்டா. மூடிட்டு நட. ஓகே. டேய் அங்க பாரு. All of you sit down. Mani. 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 டேய் மணி. ஆமாம் சார். குட் மார்னிங் சார். எந்த உலகத்தோட இருக்க நீ? இல்லை சார், இங்கே வாத்தியாருக்கு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம உட்காந்துருக்க. போடா வெளியே, போடா. சைலன்ஸ். கோயிந்தா கோயிந்தா. போங்கறேன். எஸ், என் இனிய பொன் நிலாவே, என் கனவிலும் கனாவே. நான் அன்னைக்கு ஃபுல்லாக மலரை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா அவளை பார்த்த அந்த நேரத்தில் தான் நான் உணர்ந்தேன் என்னோட முதல் காதலை. அன்னைக்கு வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லவ் தான் எல்லாமேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். டேய் கோயிந்தா, என்னடா? இதோ பார் கவிதை. இதை கொடுத்து அவளை எப்படி கற்பனை மட்டும் பார். உனக்கு கவிதை எழுத தெரியுமா? படி. அன்பே ஆருயிர் மலரே. நீ ஓகேன்னு சொன்னா உனக்காக தருவேன் என் உயிரே. ஆரஞ்சு பழ தோலை போல செவந்திருக்கு உன் கலரு. வாவ். ஆனா உன் பேரோ மலரே. உன் பேரை கேட்கும் போது ஏறுதே எனக்குள்ள ஒரு ஃபயரு. நீ கிடைக்கலனா நான் விட்டுடுவேன் உயிர். டேய் அதெல்லாம் விடு. என்ன பீரியட் தெரியுமா? மேத்ஸ் பீரியட். சும்மாவே மேக்ஸ் வாத்தியாரு டெரரு. இன்னைக்கு எல்லாத்தையும் மேக்ஸ் புக் வேற கொண்டு வர சொல்லிருக்காரு. டேய் மணி, நீ மேக்ஸ் புக் கொண்டு வந்திருக்கியா? எப்படி நீ கொண்டு வந்திருக்க மாட்ட. எப்படி? டேய் மணி, நானே தெரிலடா. இப்பெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்கா வார, புக்கெல்லாம் கரெக்டா கொண்டுட்டு வர 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 படிப்பாகிட்டே போறா. குட் மார்னிங் சார். Good morning. All of you sit down. My dear students, இன்னைக்கு எல்லாரும் மேக்ஸ் புக் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்துருக்கேன் சார். எல்லாம் மேல எடுத்து வைங்க. அச்சச்சோ சுபா, எல்லாம் போச்சு. மேக்ஸ் புக் மறந்து வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன்டி. மேக்ஸ் புக் உனக்கு என்ன பண்ணுவ மணி? இருக்கு. தேங்க்ஸ். நைஸ், வெரி குட் மலர். எஸ் சார். மணி, எங்கடா உன் புக்கு? எந்திரிடா. வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். எந்திரிடா முதல்ல. புக்கு எங்க? வீட்லேயும் மறந்து. வெளியில போ, போய் முன்னாடி நில்லு. போ. நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் சார். வெரி குட்.
புக்கை கொண்டாந்துருக்காங்க, நீ வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேங்கிற. அப்படின்னா உனக்கு படிப்பு மேலே அக்கறை இல்லை, என் மேலே பயம் இல்லை, அப்படி தானே? உன்னெல்லாம் நீட்டுறா கையா, வலிக்கு சார். நீட்டுறா வேணாம் சார். நீட்டுறா, கை நீட்டுறா, நீட்டுறா கையா. சார் வலிக்கு சார். சார் 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 வேணாம் சார். சார் வலிக்கு சார். சார் சார் போடா, போய் பையன் எடுத்துட்டு வெளியே போ. நீ இப்பெல்லாம் கிளாஸ் வரக்கூடாது. போ. போகிறேன். விடு போய். விடு போய். சார், போ. சார். மணி மணி டேய் மணி நில்லுடா. ஏன்டா இப்படி பண்ண? உன்னோட புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு ஏன்டா அடி வாங்கின? நீ அடி வாங்குறத என்னால தாங்கிக்க முடியாது மலர். அது ஏன்? அது என்னால சொல்ல தெரியல, சொல்லவும் முடியல. முடிஞ்சா நீயே புரிஞ்சுக்கோ. ம், நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அங்க பாரு, நம்ம சீனி ரமேஷ் மேட்சை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவன் பண்ற அலப்பறையும் அட்டுளையும் தாங்க முடியாது. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.